சிம்பிளாக ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சது உடனே நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே நம்ம இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ண போகிறோம். வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டுட்டு வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் அந்த பிசு தன்மை போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் போட போகிறோம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அது கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு சின்ன தக்காளி பெருசு புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரணும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இறக்கிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் சாதமும் வெண்டைக்காய் புளி குழம்பும் அப்பளமும் தான் நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்.